நான் இளவரசி பேசுறேன். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது சிறுதானியங்கள்ல ஒரு அருமையான ஒரு தோசை செஞ்சு காட்ட போறேன். வாரத்துக்கு பாத்தீங்கன்னா சிறுதானியங்கள்ல ஒரு இட்லி தோசை இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். சோ இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் முத வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக்கும் உங்க ஃபீட்பேக்கும் கீழே ஷேர் பண்ணுங்க. வாங்க திணை தோசை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம உளுந்து ஊற வச்சுக்கலாம். ஒரு 1.5 கப் அளவுக்கு உளுந்து ஊற வைக்கிறேன். கருப்பு உளுந்து வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து திணை 1 கிளாஸ் ஊற வைக்கிறேன். உளுந்து தனியா அரிசி தனியா ஊற வைக்கணும். அடுத்து வரகு, அதுக்கப்புறம் சாமை, இது 3மே 1 கிளாஸ் போட்டாச்சு. இதோட அரிசி இட்லி ரைஸ் ஒரு 1/2 கிளாஸ் போடுறேன், 1/2 கப் அளவுக்கு போடுறேன். இதோட கொஞ்சமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருங்க. உளுந்து தனியா அரிசி தனியா ஊற வச்சிருக்கேன். உளுந்து முன்னாடியே ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அரிசி ஒரு 7 மணி நேரமாவது ஊறணும். அப்படி முன்னாடியே ஊற வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. இப்போ அடுத்து மாமிஷனை ஊட விட்டுட்டு நம்ம தானியங்கள்லாம் சிறுதானியங்கள்லாம் போட்டுக்கலாம். இதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. அதனால ஒரு 1/4 கப் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி பாருங்க. நான் மொத்தத்தில் 1/4 கப் அளவுக்கு ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி அரிசியை இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த சிறுதானியத்தை நம்ம இட்லி மாவு அரைக்கிற பதத்துக்கே தான் சிறுதானியத்தையும் அரைச்சி இந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம உளுந்த ஓட விட்டுலாம். உளுந்து பாத்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் எடுத்தேன். பயங்கர சில்னஸ்ஸா இருந்துச்சு, அதனால கரண்டியை வச்சு போட்டு ஓட விடுறேன். உளுந்துக்கும் அதே மாதிரி தான், அதிகமா தண்ணி ஊத்தாம இந்த மாதிரி கம்மியா ஊத்தி ஓட விடுங்க. இந்த சிறுதானிய இட்லி பாத்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்கும். என்னன்னா பாத்தீங்கன்னா மெயினா இதுல கால்சியம் எக்கச்சக்கமா இருக்கு. வாரத்துக்கு ஒரு 2 முறையாவது சிறுதானிய இட்லிகள்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சத்து நமக்கு கிடைக்கும், ஹெல்த்தியா சாப்பிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா கலந்துட்டு இதுக்கு நைட்டு தான் நான் மாவு அரைச்சேன். ஒரு 8-8:30 இருக்கும். ஸோ நைட்டு அரைச்சிட்டு அப்படியே 1 டே நைட்டு வெளியிலே வச்சிருங்க. இப்போ அடுத்த நாள் காலையில நம்ம பார்க்கலாம். பாருங்க மாவு பாத்தீங்கன்னா நல்லா பொங்கி இருக்கு. இந்த மாதிரி பொங்கினோன்னு நம்ம அதை நம்ம தோசை ஊற்றி சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம நார்மலா எப்படி இட்லி தோசை எல்லாம் சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் மாவு இருக்கும். ஸோ தேவையான அளவுக்கு மாவை வேறு ஒரு பாக்ஸில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சிடுங்க. ஏன்னா எல்லாத்தையுமே வெளியில ரொம்ப நேரம் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமா புளிச்சிடும். இப்போ தோசை கல்ல கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு நம்ம மாவை ஊற்றி தோசை வார்க்கலாம். ஸோ நார்மலாக ஊற்றுற மாதிரியே நம்ம ஊற்றலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெயெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் நான் சேர்க்குறேன். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ கடலெண்ணெயோ அந்த மாதிரி நீங்கள் சமையலில் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. இப்போ பாருங்க ஒரு 2 நிமிஷம் மிதமாக மூடி வச்சோன்னே நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சு பாருங்க. இது அப்படியே நம்ம திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் கூட நம்ம எண்ணெய் ஊற்றி கூட நம்ம கொஞ்சம் இன்னும் ரோஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் அதே மாதிரி கொஞ்சம் ஒரு நிமிஷம் மூடி போட்டு நம்ம வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க ரொம்ப அருமையாக சூப்பராக வெந்துருச்சு. இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம முன்னாடி ரோஸ்ட் பண்ணால் போதும், ரொம்ப ரோஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சாப்பிட்லாம். பாருங்க பார்க்குறதுக்கே பாருங்க எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது தோசை. ஸோ சாம்பார் தான் இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் தேங்காய் சட்னியும் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பரான நல்ல மொறுமொறுன்னு நம்ம ரொம்ப அருமையாக சிறுதானியத்தில் தோசை பண்ணியிருக்கோம். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. நான் இன்னொரு ரெசிபியோட நாளைக்கு உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.